Hi friends, welcome to Fragrance of My Life. இந்த வீக்கெண்ட் ஸ்பெஷல் நான்வெஜ் ரெசிபி செட்டிநாடு மீன் குழம்பு. செட்டிநாடு குசின் எடுத்துட்டாலே மசாலாஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். எல்லா செட்டிநாடு மசாலாவும் மைல்டாக போட்டு ஒரு அருமையான ஃபிஷ் கறி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். செட்டிநாடு மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ பாறை மீன் எடுத்திருக்கேன். உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். 20 to 25 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, கடைசியாக குழம்புல போடுறதுக்கு கொத்தமல்லி, ஒரு எலுமிச்சை அளவு புளி ஊற வச்சிருக்கிறேன். இப்போ காமிக்கிறது எல்லாமே வறுத்து நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான மசாலாக்கள். இந்த குழம்பு முழுக்கவே பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லாமல் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 20 to 25 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், 1/2 கப் துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளை கூடவும் குறையவும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். மொத்தமாக நல்லா 2 பெரிய தக்காளியாக எடுத்துருக்கோம். ஒன்று அரைக்கிறதுக்கு, ஒன்று குழம்புல போடுறதுக்கு. மீன் குழம்புன்னு எடுத்துக்கிட்டாலே மண் சட்டியில் செஞ்சால் அதுக்கு தனியாக ஒரு சுவை உண்டு. சட்டி சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும், கருகிடாதீங்க, ஏன்னா மண் சட்டி சீக்கிரமாக சூடாயிடும். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க இந்த ஸ்டேஜில் ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். வெங்காயத்தோட கலரே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை சூடு ஏறிச்சுனாலே அந்த சூடு ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இதுதான் ரேஷியோ. 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த குழம்போ இல்லை தொக்கோ ரொம்ப ருசியாக இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட நல்லா கலந்து நல்லா வதங்கணும். இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கிறதா இருந்தால் இப்போவே சேர்த்துக்கலாம். இல்லைனா நம்ம அரைக்கும் போது அந்த தக்காளி சேர்த்தோம்னா தக்காளி மட்டும் வதக்காமல் சேர்த்தா அது ஒரு விதமான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே இந்த தேங்காய் துருவல் நம்ம வதக்குனா போதும். ஏன்னா மண் சட்டி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹீட்டாக தான் இருக்கும். இந்த தேங்காயை கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு நம்ம இப்போ ஆற விட்டுட்டு அரைக்கும் போது தக்காளியை சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். மசாலா அரைச்சாச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே மண் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா சடசடன்னு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இங்கேயும் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணும்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது அதோட தனி சுவையே இருக்குது. வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சாஃப்டாக வதங்கணும் வெங்காயம். அப்போ தான் உங்களுக்கு மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். அப்படியே முழுசாக அந்த சின்ன வெங்காயம் வரும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாவோட ஃபஸ்ட்டே நம்ம வதக்கி இருக்கிறோம். ஸோ பச்சை வாசனை அவ்வளோவா இருக்காது. நீங்கள் கொஞ்சமாக வதக்கினாலே போதும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க எண்ணெயில், போதும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பழக்கிட்டிங்கன்னா அது நான்ஸ்டிக் மாதிரியே நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம நல்லா பெருசாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். இந்த குழம்புக்கு
ரொம்ப வந்து கொலைய வதக்கணும்னு தேவையில்லை. தக்காளி வதங்கினதும் ஊற வச்சிருக்க புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் வந்து இந்த குழம்பு வந்து நீங்கள் வந்து கொதிக்க விடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த புளியோட பச்சை வாசனை போகும். இப்போ வந்து திக்காக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க மீனை வந்து போட்டுடலாம். மீனை வந்து போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கலக்கிறோன்ற பேரில் நல்லா வந்து கிண்டிடக்கூடாது. மெதுவாக வந்து மசாலாவை வந்து நல்லா எடுத்து விடணும். மீனை குழம்புல போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடிட்டு சிம்மில் வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் வந்து மேலே மிதந்து வரணும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கொத்தமல்லியை நல்லா நறுக்கி தூவி விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாவும் பாருங்கள், மண் சட்டின்றதால கொதிச்சிட்டே இருக்குது. 10 நிமிஷம் நான் வந்து சிம்மில் வைக்க சொன்னேன் இல்லையா, அப்போது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு தடவை வந்து திறந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. மெதுவாக மீன் பீசஸ் வந்து உடையாமல் பார்த்துக்கணும். இந்த வாரத்தோட ஸ்பெஷல் செட்டிநாடு மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.